நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் உதகை செல்வதற்கு இ பாஸ் தேவையில்லை என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் உதகை செல்வதற்கு இ பாஸ் தேவையில்லை என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது TN43 வாகனங்கள் உதகை செல்வதற்கு இ பாஸ் தேவையில்லை என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மே 7ஆம் தேதி முதல் உதகை செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் உதகை செல்வதற்கு இ பாஸ் தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் சிவசாமி. சிவசாமி, இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு வார நாட்கள் மட்டுமின்றி வார இறுதி நாட்களிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அதே போல இந்த மாவட்டத்தில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஆண்டிற்கு ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து வருகிறது. தினந்தோறும் 21,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருவதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் கடும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுகிறது. இதனை அடுத்துதான் கடந்த 29ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் மே 7ஆம் தேதிக்கு பிறகு வாகனங்கள் சென்று வருவதற்கு இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு ஒரு உத்தரவை வழங்கியிருந்தார்கள். அந்த உத்தரவுப்படிதான் தற்போது இ பாஸ் நடைமுறைப்படுத்துவதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகளை மாவட்ட நிர்வாகமானது ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த இ பாஸ் முறையானது வருகின்ற 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் இன்று மாலை அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து நீலகிரி மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பையும் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்போது வட்டார போக்குவரத்து அதிகாரி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்று பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் நீலகிரி மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கோ பிற மாநிலங்களுக்கோ சென்று வருவதற்கு எந்த இ பாஸ் தேவையில்லை என்றும் அவர்கள் வழக்கம் போல சென்று வரலாம் என்றும் அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அறிவிப்பினை நீலகிரி மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் சற்று முன் வெளியிட்டிருக்கிறார். மேலும் மற்ற மாவட்டங்களிலிருந்தோ அல்ல மற்ற மாநிலங்களிலிருந்தோ வாகனங்களை வாங்கி வந்து பெயர் மாற்றம் செய்து நீலகிரி மாவட்டத்தில் இயக்கும் வாகனங்களுக்கு அதன் உரிமையாளர்கள் அதனுடைய உரிமை சான்று, காப்புச் சான்று மற்றும் அதாவது புகை சான்று ஆகிய 3 ஆவணங்களையும் உதவியில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின் அவற்றுக்கு இ பாஸ் தனித்துவமான இ பாஸ் வழங்கப்படும் என்றும் அந்த இ பாஸ் ஆனது அதாவது ஸ்கேனர் மூலம் அதாவது வாகன சோதனை சாவடிகளில் ஸ்கேன் செய்து அதனை எளிதாக இந்த மாவட்ட வாகனம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் அதற்கான இ பாஸ் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நடைமுறையானது 7ஆம் தேதிக்கு முன்னதாகவே இது போன்ற வாகனங்கள் வைத்திருப்போர் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.